கோவை ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவை ஸ்டைலில் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறோம். 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதே சட்டியில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிட்டோம். இதையும் நல்லா மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டு பாருங்கள். கருவாடு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நங்கு கருவாடு, தோலை உளித்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா கருவாடையும் எடுத்து வச்சுருவோம். இந்த கருவாடு வர தண்ணியவே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு இது போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு 1 தக்காளி, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். இன்னும் தேவையான அளவு கல்லுப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயமும் வதக்கி வச்சுருக்கோம், அது வந்து அரைச்சிருவோம். பாருங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்.
இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுறோம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இப்போ காய் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லி, மிளகா, ஜீரகம் இதை வந்து ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், புளி இதையும் ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற கருவாடை ஒன்றா போட்டுருவோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கோவை ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.